தமிழக மக்களுக்கு வணக்கம். அந்த போதை மருந்து கடத்தின ஊபி ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்காரு. சௌரிய கூந்தலுக்கு இவங்க பார்த்துக்கா கண்ட கருமத்தையும் கடத்தி காசு பார்த்தா போதும், நமக்கு பின்னாடி தான் நம்ம ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, என்ன வேணாலும் பண்ணலான்னு இஷ்டத்துக்கு போதை மருந்து கடத்தி 2000 கோடி ரூபா மதிப்பு போதைப் பொருள் பிடிச்சிருக்கு. இவர் போய் ரொம்ப பீத்தலா தலைமுறையாக இருக்காரு. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா பைத்தியங்கள்ல, நீ அப்படியே தப்பிச்சு ஓடனா உன்னை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு. இப்போ இந்த போதை மருந்து உடன்பிறப்பு ஜாபர் சாதிக் ஜெய்ப்பூரில் வச்சு மத்திய குற்றப்பிரிவு போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்காரு. போதை தடுப்பு பிரிவு போலீஸாரால் பிடிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப பீத்தலா தலைமுறையாக இருந்திருக்காரு. எவ்வளோ தெனாவிட்டு பார்த்துங்க, இவங்களுக்கு 2000 கோடி ரூபா போதைப் பொருள் பிடிபட்டிருக்கு. இன்னும் எத்தனை லட்சம் கோடிக்கு கடத்தி தொலைச்சி எத்தனை குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு வந்தீங்களோ தெரியல. ரொம்ப பீத்தலா தலைமுறை. மாட்டிக்கிட்டியா? எவ்வளோ நாள் ஓடுவேன், எங்கே ஓடிடுவா? மாட்டிக்கிட்டியா? இல்லை நம்ம அந்த அமீருக்கு முட்டு கொடுக்கறதுக்கு 4 பாய் மாறுங்க, தடா ரஹீம் மாதிரி. அப்பா என்ன முட்டு கொடுக்குறானுங்கிறீங்க. சாதாரணமாக ஒரு 100 ரூபா எவனாவது ஒருத்தன் எடுத்திருந்தான்னா நம்ம தடா ரஹீம்லாம் வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பார். இப்போ 2000 கோடி ரூபா போதை மருந்து பிடிபட்டிருக்கு, அவனுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்த அமீருக்கு. அவர் என்ன பண்ணுவார் பாவம், அவர் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் தான் போதை மருந்து கெடுத்தவனாயா. இப்போ ஜாபர் சாதிக் ஜெய்ப்பூரில் கைது செய்யப்பட்டிருக்காரு. இனிமேல் பிதுக்கில் ஜாபர் சாதிக்கோட பின்புலம் எல்லாமே தெரிய வரும். இப்போ தெரிஞ்சிடும், சங்கர் ஜிவால் டிஜிபியோட போட்டா பிடிச்சது எப்படி, உதயநிதிக்கு போய் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, கட்சி நிதிக்கு, மாநாட்டு நிதிக்கு, ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எவ்வளோ நிதி கொடுத்தீங்க, அதிகாரிகள் யார் யார் கூடலாம் உங்களுக்கு தொடர்பு இருக்குது, இன்னும் சொல்ல போனால் உங்களோட கேங் யார், உங்களுக்கு அரசியல்வாதிகள் யார் யார் பின்புலம் இருந்தாங்க, எல்லாத்தையுமே ஜாபர் சாதிக்கு வாயாலேயே கக்க வைப்பாங்க. ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கும் என்கொயரி. நம்ம லோக்கல் ஏட்டையா மாதிரி துரத்திலாம் விட்டுட்டு போயிடுவாங்கலாம் நினைக்காதீங்க. ஏன்னா இது பெரிய விஷயம். லட்சம் கோடி பிஸ்னஸ் பண்ணி மாட்டிறீங்க. இப்போ அது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் அவரோட தம்பி சலீம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கார். விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளம் இருக்கார, மிகப்பெரிய சமூக நீதி போராளி. காலம்பூரா சமூக நீதி பேசுறது, கடைசியாக போய் 2 தனி தொகுதி வாங்கிட்டு வந்துடுறது. எங்க ஒரு பொது தொகுதி வாங்கி காட்டுங்களா. கருணாநிதி காலகட்டத்தில் நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கருணாநிதி இப்போ கேட்டதா வன்னியரசு சொன்னார்ல. இன்னைக்கு ஸ்டாலின் தான் திருமாவளவன்ட்ட கேட்டிருக்காருன்னு தானே நமக்கு தோணுது. ஐயோ 3 சீட்டு அப்படின்னாங்க, அதில் 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி, அது இல்லாமல் ராஜ்யசபா சீட்டு. இந்த பேச்சுவார்த்தை எப்படி தெரியுங்களா நடந்தது? இந்த வடிவேலு ஒரு படத்தில் தோசை ஆர்டர் பண்ணுவார்ல, அப்படியே விளக்கமாத்த எடுத்து கூட்டி மாவை அள்ளி பூசி நெய்யை கரண்டியை ஊற்றி கேரட்டை துருவி இட்லி பொடியை போட்டு அண்ணனுக்கு ஒரு ஊத்தா போட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவர் போய் 3 சீட்டு வேணும். சரி, அதில் 2 தனி சின்னத்தில் நாங்கள் நின்றுக்கிறோம், ஒரு பொது தொகுதி வேணும். சரி, பொது தொகுதி அவசியம் வேணும். சரி, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படிங்கிற மாதிரி அண்ணனுக்கு 2 தனி தொகுதி பார்சல் அப்படின்னு சொல்லி வேலையை முடிச்சுட்டாங்க. இந்த 2மே திருமாவளவனோட அரசியல் தற்கொலை. ஏன்னா இப்போ மறுபடியும் அவர் தனி சின்னத்தில் தான் நிற்பேன்னு அடம் பிடிச்சி 2 தொகுதி வாங்கிட்டு வந்திருக்காரு. கடந்த பாராளுமன்ற தேர்தலை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழகம் முழுக்க மோடி எதிர்ப்பு அலையால் ஒட்டுமொத்த திமுக வேட்பாளர்களும் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. யாருமே லட்சத்துக்கு கீழே வாக்கு வாங்கி தோக்கவே இல்லை. வித்தியாசமே லட்சத்துக்கு மேலே தான். ஆனால் நம்ம திருமாவளவன் அவர்கள் ஜெயிச்சது கதை தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியில் பான சின்னத்தில் திருமாவளவன் நின்னார். அவர் எதிர்த்து நின்ன வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக ஒரு அறிமுக வேட்பாளர், புதுமுகம். அவர் ஒரு காய்கறி மண்டி வச்சிருக்கவர், சந்திரசேகர்னு சொல்லிட்டு அவரை தான் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இவரை எதிர்த்து திருமாவளவன் எப்படி ஜெயிச்சிருக்காரு பாருங்க. இவரோட வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது வெறும் 3219 ஓட்டு தான். எல்லாரும் லட்சக்கணக்கில் ஓட்டில் ஜெயிக்கிறப்பே இவர் 3219 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில், பெரம்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்னம் சட்டமன்ற தொகுதி, அரியலூர் சட்டமன்ற தொகுதி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி, காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி, புவனகிரி சட்டமன்ற தொகுதி. இந்த 6 தொகுதியை உள்ளடக்கியது தான் சிதம்பரம். இதில் பார்த்தீங்கன்னா 2019 தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் 3219 ஓட்டில் தான் திருமாவளவன் ஜெயிச்சிருக்காரு. அது அப்படியே 2021 அப்படின்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், குன்னத்தில் திமுக வேட்பாளர் அமைச்சர் சிவசங்கர் 6329 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. அரியலூரில் மதிமுக வேட்பாளர் சின்னப்பா 3234 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. ஜெயங்கொண்டத்தில் திமுக வேட்பாளர் காசோ கண்ணன் 5452 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு.
காட்டுமன்னார் கோயிலில் விசிக வேட்பாளர் 10,565 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. 2 தொகுதியில் அதிமுக ஜெயிச்சிருக்கு. வித்தியாசத்தை பாருங்க. புவனகிரியில் அதிமுக 8,259 ஓட்டு வித்தியாசம். சிதம்பரத்தில் அதிமுக 16,937 ஓட்டு வித்தியாசம். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக அதிமுகவோட வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கூட்டி பார்த்தா வெறும் 384 ஓட்டு வித்தியாசத்தில் தான் இந்த 6 தொகுதி சேர்த்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் மக்களவை தொகுதியில் 384 ஓட்டு மட்டும்தான் திமுகவுக்கு கூடுதல் கிடைச்சிருக்கு. 10 வருட ஆட்சிக்கு பிறகு அப்போ கடுமையான அதிருப்தி, கட்சி பிரிஞ்சு கிடந்தது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தது. இதில் பிஜேபியை வர கூட வச்சுக்கிட்டு அந்த கடுமையான மோடி எதிர்ப்பு அலையெல்லாம் தாண்டி கூட 384 ஓட்டு தான் வித்தியாசம். இப்போ திரும்ப சிதம்பரத்தில் திருமாவளவனே நிற்கிறாரு. அதிமுக சார்பாக இன்னைக்கு சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் இந்தப்பா இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு கொண்டு போய் நிற்க வச்சா போதும், ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம். திருமாவளவனோட அரசியல் தற்கொலை முடிவு தான் இந்த பாராளுமன்றத்தில் 2 சீட்டு வாங்கிட்டு வந்தது. அதுவும் தனி தொகுதி, அதில் ஒன்று சிதம்பரம். நிச்சயமாக இவர் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை அப்படிங்கிற தொகுதி தமிழ்நாட்டிலேயே ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டால் சிதம்பரம் தான். அதிமுகவோட முதல் வெற்றி அப்படிங்கிறது இப்போ சிதம்பரம் தொகுதின்னு எழுதிட்டு போயிடலாம். ஏன்னா கடந்த தேர்தலிலே திமுக காரர்கள் வேலை செய்யலை, இப்பயும் வேலை செய்ய மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா இங்கே திமுக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படிங்கிற அதிருப்தி இருக்குது. அதோட கொஞ்சம் லோக்கலில் விசிகாவினர் செய்யக்கூடிய இந்த கட்ட பஞ்சாயத்துகள், போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்துகள், இதெல்லாம் மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. அப்போ திருமாவளவனை வீழ்த்தணும் அப்படிங்கிற முடிவோட மக்களே முன்னாடி நின்று எல்லா வேலைகளையும் செய்வாங்க. பெருசாக அதிமுகவுக்கு இங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறதே இருக்காது. கிட்டத்தட்ட திருமாவளவன் ஒரு 2 லட்சத்திற்கும் குறைவில்லாத வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தப்படுவார் யார் வேட்பாளராக நின்னாலும் அப்படிங்கிற மாதிரி தான் சிதம்பரம் தொகுதியோட கள நிலவரம் அப்படிங்கிறது சொல்லுது. இல்லை கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, நாங்கள் சமூக நீதி, நாங்கள் சனாதன எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 தனி தொகுதி வாங்கிட்டு வரீங்க, உங்களால் ஒரு பொது தொகுதி வாங்க முடியல. ஏன்னா திருமாவளவனோட பலம் திருமாவளவன் அவர்களுக்கே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கடந்த 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் முழுக்க வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 3000, 2000, 4000 இப்படி கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதியில் வந்து திமுக ஜெயிச்சுது. அதில் எங்கேயுமே விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி இல்லைன்னா திமுகவால் ஜெயிச்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் உட்காந்துருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படிப்பட்ட திருமாவளவனுக்கு மறுபடியும் 2 தொகுதி தான், அதுவும் தனி தொகுதி தான். அப்படிங்கும்போது இந்த திமுக கூட்டணிக்காக எதை வேணாலும் இழந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு திருமாவளவன். இது வந்து அவரோட கட்சியை அதல பாதாளத்துக்கு கூட்டு போயிடும். இதில் இன்னொன்று, இந்த ஆதவ அர்ஜுன் இருக்கார்ல, லாட்ரி மார்ட்டினோட மருமகன், அவர் வீட்டில் அவருக்காக பொது தொகுதி வேணும், கள்ளக்குறிச்சி வேணும் அப்படின்னு கேட்டு பார்த்தாப்புல, அது கிடைக்கல. இப்போ இன்னைக்கு லாட்ரி அதிபர் மார்ட்டினோட மருமகன் ஆதவ அர்ஜுன் வீட்டில் இன்னைக்கு இடி ரைடு அப்படிங்கிறது நடக்குது. அமலாக்கத்துறை அங்கேயும் வேலையை ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த ஜாபர் சாதி கைது, அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுன் இணைஞ்சது, ஜாபர் சாதிக்கோட தம்பி சலீம் திருமாவளவன் அவர்களோட கட்சியில் இருந்தது, அதன் பிறகு அவன் தலைமறைவானது, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த போதை மருந்து தொடர்பான விஷயம் வந்து ஆதவ அர்ஜுன் வரைக்கும் போயிருந்திருக்குமோ, அதனால ரைடு நடக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் கூட இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு. ஆக மொத்தம் ஜாபர் சாதிக்கோட கைது அப்படிங்கிறதால திமுகவோட தலைமையிலிருந்து கடைசி தொண்டம் வரைக்கும் தொடர்நடுங்கி கிடக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஜாபர் சாதிக்கோட வாக்குமூலம் எப்படி இருக்கும், யாரெல்லாம் கை காட்ட போறாரு, அமீரை அடித்து தூக்கி பிதுக்க போகிறாங்களா, இல்லை சின்னவருக்கு கொடுத்த கதை எவ்வளோ, பெரியவருக்கு கொடுத்த கதை எவ்வளோ. நம்ம MM அப்துல்லா இருக்காரு, அந்த சவுக்கு பீச் வியாபாரின்னு சொல்லுவார்ல, அந்த பீச் வியாபாரம் பண்ணக்கூடிய MM அப்துல்லா, திமுகவோட மாவட்ட செயலாளர் சிற்றரசு, இத்தனை பேரும் இதில் சிக்க போகிறாங்க. எல்லாருமே நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பாயை தூக்கிட்டாங்களா, பாயை தூக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இனிமேல் மொத்தமாக எல்லாத்தையும் தூக்க போகிறாங்க. அதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்று மகளிர் தினத்தை முன்னிட்டு சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அது தேர்தலுக்காக தான் செய்கிறாங்க, பட்டாவர்த்தனமாக தெரியுது. அட விடுங்கய்யா, தேர்தலுக்காவது குறைச்சிட்டு போட்டுமையா, இந்த சிலிண்டரை குறைச்சதால உடனே பிஜேபிக்கு போய் ஓட்டு போட்டுருவாங்களா, இப்பயாவது குறைச்சாங்களேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுங்க. அதே நேரத்தில் நம்ம உடன்பிறப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது தேர்தலுக்காக செய்தது. சரி, ஈரோடு தேர்தலில் தானே போய் மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து கொடுக்கப்படும் அறிவிச்சிங்க, அப்போ அதுவும் தேர்தலுக்காக செஞ்சதா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நீங்களாம் கேள்வி கேட்கலாமா? முதல்ல 100 ரூபா சிலிண்டர் மானியம் கொடுக்குறேன்னு வாய்க்கிலேயே வாக்குறுதி கொடுத்தீங்களா, என்னாச்சு? ஏன் இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியதானே? அந்த ஆள் 100 ரூபா கொடுத்துட்டாரு மத்திய அரசுலேருந்து, நீங்கள் 100 ரூபா கொடுக்க வேண்டியதானே?
வாய்ஸோட ஆளுக்கு மட்டும் உங்களுக்கு குறைச்சலே இல்லை. அதாவது ஊரில் எந்த அரசியல்வாதி நல்லது செஞ்சாலும் சரி, அவன் கெட்டதே செஞ்சாலும் சரி, அதை எதிர்த்து கேட்குற தகுதி கொஞ்சம் கூட திமுககாரனுக்கு கிடையாது. அதனால கேட்கவே கேட்காதீங்க. முட்டு கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள் கதை ஒன்று நிறைய மாறி கிடக்கும், அதை ஒன்று எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. அதோட இப்போ இந்த சினிமா கூத்தாடிகள் இருக்காங்க இல்லையா, அவர் சத்யராஜ் வந்து மும்பைக்கு போனாரா, மாட்டுக்கறி கிடைக்கலையா, மாட்டுக்கறி இல்லைன்னா திங்க மாட்டியா செத்துருவேனின்னு மும்பை முழுக்க ஸ்டார் ஹோட்டலில் தொடங்கி பிளாட்பார கடை வரைக்கும் எங்கே போனாலும் மாட்டுக்கறிகள் வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும். இங்கே வந்து அவுத்து விட்றாங்க, நான் எதை சாப்பிடுவேன். கிடைக்கலன்னா கிடைக்கிற இடத்துல தேடி போய் தின்னியா, ஆடி மோவரையும் பாரு. இந்த போதை மருந்து மேட்டரை திசை திருப்புறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வரானுங்க அங்கேருந்து, வெக்கமே இல்லாமல். கேட்டால் நான் பெரியாரோட தொண்டன் நொண்டன்னு இது எப்படியோ இந்த போதை மருந்து மேட்டரை டைவெர்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க. அதுக்குள்ளே ஜாபர் சாதிக்கை தூக்கியாச்சு. இதுக்கு மேலே எல்லாரும் தூக்கப்படுவார்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் இந்த ஒரு 2 வாரத்துக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அரசியல். பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு.